வெல்கம் டு கிரீன் டிஸ்கவரி சீரிஸ். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் எபிசோடில் ஜான்வரி ஃபைன்ஸ், அதாவது ஜான்வரி மந்த் நான் என்னென்ன செடிகள்லாம் வாங்கினேன்னு பார்க்க போகிறோம். எபிசோட் 1ல் போன வருஷம் டிசம்பர் மந்த் நான் என்னென்ன செடிகள் வாங்கினேன் அப்படின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் நான் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் ரப்பர் பிளான்ட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஹைட்ரான்ஜியாவும், அதுக்கப்புறம் ஹெலிகோனா, தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்லிக் வைன் வாங்கியிருந்தேன். இந்த கார்லிக் வைன் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பிளான்ட். கிட்டத்தட்ட 6 மாதமாக இதை சர்ச் பண்ணி தேடி பிடிச்சி நான் வாங்கியிருக்கேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். டபுள் கலரில் ரொம்ப சூப்பராக கொடி மாதிரி அழகாக வளர்ந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்லிக் வைன் நட்டுறதுக்காக நல்லா ஆழமாக குழி தோண்டிட்டு ஒரு 20 லிட்டர்ஸ் தண்ணி ஊற்றி அந்த இடத்த நல்லா ஈரப்பதம் பண்ணி விட்டுட்டு அந்த செடியை நட்டி விட்டுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹெலிகோனாவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான கேரிங்கும் பெருசாக தேவை கிடையாது. இது ஒரு கிழங்கு வெரைட்டி பிளான்ட் தான். ஒன்று நட்டிட்டோம் அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்து ஒன்று புடச்சி வந்துட்டே இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டினுடைய சைடு ஏரியாவில் நட்டு வச்சுட்டேன். கார்லிக் வைன் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேரக்ட் சாயிலில் நட்டு வச்சோம் அப்படிங்கிறப்ப அதனுடைய ஸ்ட்ராங்கான ரூட்ஸ் நல்லா பரவி விரிஞ்சு வந்து ரொம்ப அழகாக பூத்து வரும். நம்ம அதுக்கு எந்த கேரிங்கும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். அதனுடைய ஸ்மெல்லுக்கே பார்த்தீங்கன்னா எந்த விதமான பெஸ்ட்டு பூச்சி தாக்குதலோ அதுக்கு பெருசாக வராது. அதே மாதிரி அந்த பூவையும் இலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹெலிகோனாவையும் சூப்பராக வந்து நட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ஹைட்ரான்ஜியாவை தான் நம்ம வந்து நட்டுக்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரான்ஜியாவை எங்கே நட்டுறதுன்னு ஐடியா இல்லை. ஸோ இப்போதைக்கு தற்காலிகமாக ஒரு பாட்டில் நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு வாட்டர் ஃபில்ட்ரேஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நான் வந்து பானையை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து டைல்ஸ் கூட உடச்சி இந்த மாதிரி போட்டுக்கலாம். பானை தான் போடணும்னு அவசியம் கிடையாது. தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நார்மல் பாட்டிங் மிக்ஸ்லேயே வந்துட்டு சூப்பராக வளர்ந்து வரும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த குளிர் ஏரியாவான நீலகிரி, ஊட்டி, மூணார், கொடைக்கானல்லாம் போகும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் அதை வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இடம் பண்ணி விட்டுட்டு அந்த ரூட்டுக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாமல் பாட்டில் இருந்து எடுத்துகிட்டு அந்த பிளான்ட்டை நட்டு வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து மண் போட்டு கொடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் சன்லைட் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. செமி ஷேடடாக வைக்கலாம். ஏன்னா அந்த ஏரியாவில் நம்ம வந்து ஃபுல் சன்லைட் கொடுத்தோம்னா அந்த குளிருக்கு ஃபுல் சன்லைட் வேணும். பட் எங்கள் ஏரியா ரொம்ப ஹாட்டான ஏரியா அப்படிங்கிறதுனால நான் வந்து செமி ஷேடு தான் கொடுக்க போகிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக கொக்கோ பீட்டும் நான் போட்டு விட்டுற போகிறேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா பிரச்சனையே ஆரம்பிச்சிது. இந்த ரப்பர் பிளான்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக இதே பாட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேர் ரூட்டாக எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மண் ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் செடியுமே வளராமல் இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு போட்டு கொடுத்தாங்க. ஸோ நானுமே இதை வாங்கிட்டு வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் நினச்ச ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சா போதுன்னா, ஆனால் உருது 2 மணி நேரம் ஊறிச்சு. அப்படியே கல் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக அந்த மண்ணை களைச்சி விட்டு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ரூட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கூடார மாதிரி வளர்ந்துருந்தது. புது ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒயிட் கலரில் சின்ன நோடு இப்போ தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஊற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அது கொலனாயும் நம்ம வந்து அப்படியே செடியில் வந்துட்டு வைக்க கூடாது. அடுத்த நாள் பிளான்ட் பண்ணிக்கலான்னு வேர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பேர் ரூட்டை எடுத்ததுக்கப்புறமும் நாளைக்கு பிளான்ட் பண்ணிக்கலான்னு வச்சிட முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டார்ச் லைட்டை பிடிச்சிட்டே வந்து நானும் வந்து நட்டு வச்சிட்டேன். நான் வந்து இந்த இதை போட வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே நான் அதை வந்து நட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு காமிச்சிடலான்னு தான் நினச்சேன். பட் இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியும் வந்து கார்டனிங் பண்ணோம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு மெமரியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை வந்துட்டு போட்டிருக்கேன். ஆக்சுவலி அந்த சைட் பார்த்தீங்கன்னா லைட் தெரியும். அதுக்கான ரீசன் என்ன, அந்த சைடு லைட் இருக்குது. இந்த சைடு இருக்க லைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. யூபிஎஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிளான்ட் இருக்க இடத்துக்கு கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டார்ச் போட்டுட்டேன். அந்த பிளான்ட்டே அவ்வளோ மண் போட்டதுக்கப்புறம் என்னால் மூவ் பண்ணியும் கொண்டு போக முடியாது. பயங்கர வெயிட்டாக இருக்கும் அந்த கண்டெய்னரையும். அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே டார்ச்சை வச்சே வந்து நான் அதை வந்து நட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த பிளான்ட் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜான்வரி மந்த் வந்து வாங்கி என் கார்டனுக்கு சேர்த்துருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.